வெல்கம் டு வீக்லி நியூ சேனல். இன்னைக்கு நம்ம லவ் ஸ்னேக்ஸ் 3 பற்றி பார்க்க போகிறோம். பாம்புகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஏற்கனவே இதில் 2 வகையான பாம்புகளை பற்றி பார்த்துருக்குறோம். ஒன்று ரசல்ஸ் வைப்பர் கண்ணாடி விரியன், இன்னொன்று கட்டு விரியன். ரெண்டையுமே நம்ம பார்த்துருக்குறோம். இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறது ஒரு விஷப்பாம்பை பற்றி தான். நம்ம பாம்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல பாம்பை பற்றி பயப்படாமல் இருக்கணும். அது என்ன பாம்புன்றதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியணும். ஸோ ஃபர்ஸ்ட் நோ அபவுட் ஸ்னேக்ஸ். அடுத்து நமக்கு ஸ்னேக்ஸை பற்றி தெரிஞ்சாதான் நம்ம மக்களிடையே அவேர்னஸ் கொடுக்க முடியும். இந்த பாய்சனஸ் பாம்போ இல்லை நான் பாய்சனஸ் பாம்போன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, நம்ம நான் பாய்சனஸ் ஸ்னேக் கடிச்சதுன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கூலாக இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் நம்ம வேலையை பார்த்துட்டு. இதே இது பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் கடிச்சா கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும். ப்ளஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ஆன்டிவெனம் இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக எடுக்கணும். இது நமக்கு தெரிந்த விஷயம்தான். இப்போ நம்ம வெனமஸ் நான் வெனமஸ், அதாவது பாய்சனஸ் நான் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல நம்ம பார்க்குறது வெரி பாய்சனஸ் ஸ்னேக்ஸை பற்றி தான் இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் அதே மாதிரி தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பாம்புமே விஷப்பாம்பு கிடையாது. ஏகப்பட்ட thousands ஆஃப் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் நான் வெனமஸ், அதாவது நான் பாய்சனஸ். அதுக்கு விஷமே கிடையாது. நம்ம இந்தியாவை எடுத்துட்டிங்கன்னா less than 10 ஸ்னேக்ஸ் ஆர் வெனமஸ். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 4-5 பாம்பு தான் ரொம்ப வெனமஸ். அந்த மாதிரி பாம்புகளை நம்ம பார்க்குறப்போ நம்ம விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்த பாம்புமே நம்மளை துரத்துறது இல்லை. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். பட் ஆனால் பாய்சனஸ் ஸ்னேக்னா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லைவ்லிஹுட் ஏரியாவில் அது வராமல் நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ எல்லா வீடுகளும் அது இருக்கிற இடத்துல தான் நாம் வீடு கட்டியிருக்கிறோம். அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்கியஸ் கேரினேட்டஸ் சாஸ்கேல்டு வைப்பர்னு சொல்லுவாங்க. சுருட்டை விரியன் பாம்பு. வைப்பர்னாலே பாய்சனஸ் தாங்க. விரியன் பாம்புகள் இது சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்குறேன். 38 80 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ரொம்ப குட்டி தான். ஒரு டோட்டல் லென்த் அதோட பாடி அதோட வாலோட சேர்த்து அவ்வளோதான் இருக்கும். ரொம்ப ரொம்ப நம்ம பார்த்தோன்னா நாட் மோர் தேன் 60 சென்டிமீட்டர்ஸ் தான். இது கல்லுகளுக்கு அடியில் நம்ம சில நேரம் குழந்தைங்களெல்லாம் பெரியவங்க முன்னாடி காலத்தில் கல்லை தூக்காதன்னெலாம் சொல்லுவாங்க. கீழே கிடக்கிற கல்லெல்லாம் பெரிய கல்லெல்லாம் தூக்காதன்னுவாங்க. எங்கள் பாட்டி கூட சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி கற்களுக்கு அடியில் இந்த மாதிரியான பாம்புகள் நிறைய இருக்கும். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ குழந்தைங்களே நீங்கள் கற்களை எடுத்து நம்ம வெயிட்டை நம்ம பலத்தை டெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் அப்படி பண்ணிடாதீங்க. ஏன்னா அதுக்கு அடியில் ஸ்கார்பியன்ஸ் இருக்க வாய்ப்புண்டு, பாம்புகளும் இருக்க வாய்ப்புண்டு. ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அப்போ இந்த எக்கிஸ் கேரினேட்டஸ் பற்றி பார்த்தீங்கன்னா தலையில் இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் தலையில். இது எந்த வகையான பாம்புலையும் நம்ம பார்க்க முடியாது. சுருண்டு தான் இருக்கும். அதனால தான் இது பேர் சுருட்டை விரியன்னு சொல்கிறாங்க. எப்போவுமே சுருண்டுக்கிட்டே தான் இருக்கும். அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய வார்னிங் கொடுக்கும். வார்னிங் நாய்ஸ், அதாவது அதோட சத்தம் சரசர சரசரன்னு வரும். அது ஒரு வார்னிங் நாய்ஸ் கொடுக்கும். இதுக்கு ஆன்டிவெனம்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம போகணும். உடனே இது கடிச்ச 1/2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இது ஹைலி வெனமஸ் ஸ்னேக். ஓகே, இப்படி தான் இது சுருண்டுக்கும். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் அது சுருண்டுக்கும். அவ்வளோதான் அதோட சைஸே. அதான் நான் சொன்னேன்ல, அதோட சென்டிமீட்டர்ஸ் 60 சென்டிமீட்டர் தான் இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3 குட்டி ஸ்கேல் சைஸ் தான். அது எவ்வளோ அழகாக தன்னை மடக்கிக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்களா? இந்த மாதிரி தான் மடக்கிட்டு தவ்வி கடிக்கும். அதனால நம்ம கண்களையோ அதை நோக்கி கீழே குனிய வேண்டாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு தள்ளி போயிட்டே இருங்க. ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியாவில். பட் லைவ்லிஹுட்டான ஏரியானா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை டீல் பண்ணுங்கள். இதுதான் அதோட வார்னிங். ஒரு நாய்ஸும் அது கொடுக்கும் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி.
நம்ம இந்த மாதிரி பாம்புகள் கடித்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே இந்த ஸ்னேக்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இது தலையில் இந்த மாதிரி ஒரு மார்க் இருக்கும், சைஸ் குட்டியாக தான் இருக்கும். நம்ம வந்து அந்த இடத்த விட்டு நகராமல் அப்படியே நம்ம பாடியை ஸ்டில்லாக வச்சுக்கணும். ஹார்ட்டுக்கு கீழே இருக்கிற மாதிரி அந்த பார்ட் நம்ம எங்கேயும் மூமெண்ட்லாம் ரொம்ப கொடுக்காம வச்சாதான் நமக்கு பிளட் சர்க்குலேஷன் பாஸ் ஆகாமல் கட்டுப்படுத்தி அப்படியே வச்சுருக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு சொல்ல வேண்டியது, நிறைய பேர் அந்த அந்த இடத்த பிளட்டை உறிஞ்சு அதை துப்பணும்னு நினைப்பாங்க. அப்படி நம்ம நினைக்க வேண்டாம், ஏன்னா அது நம்மளையே அஃபெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த ஓப்பன் வூண்டை நீங்கள் மறைக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டிய இமீடியட் ஆக்ஷன், ஒரு லைட்டான டார்னிகெட் போடலாம், பட் அதை டைட்டாக கட்டக்கூடாது. அதுவுமே நமக்கு ஆபத்தில் முடியும். ஸோ அதனால் இம்மீடியட்டாக அந்த ஒரு லைட்டான ஒரு பேண்டேட் மாதிரி கட்டிட்டு நீங்கள் இம்மீடியட்டாக நியரஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிகிட்டு போயிருங்க. ஆன்டிவெனம் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் வந்து நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பாம்புகளை நீங்கள் அடையாளம் காணணும். அதுதான் இந்த அவேர்னஸ் வீடியோஸ். இதில் வந்து வேற ஒரு மோட்டிவும் கிடையாது. எங்களோட ஒரே மோட்டிவ், நீங்கள் அவேர்னஸ், இதை குறித்து ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும். எதெல்லாம் பாய்சனஸ், எதெல்லாம் நான் பாய்சனஸ், எது கடிச்சா ஹீமோடாக்சிக், எது கடிச்சா நியூரோடாக்சிக், இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் பார்த்து இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் அவங்களெல்லாம் இந்த பாம்பு மாதிரி கடிச்சதுன்னா நீங்கள் உடனே இமீடியட்டாக அவங்கள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஆன்டிவெனம் இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக எடுத்துக்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய வீடியோக்கள் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவோம். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.